ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இருபத்தாறாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீரதேவ நாயனாரின் திருமுருகாற்றுப்படை. வேதம் ஓதல், ஓதுவித்தல், ஈதல், ஏற்றல், வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல் என்னும் 6 தொழில்களையும் கடமையாக கொண்டு அத்தொழில்களை இயற்றுதலில் சிறிதும் வழுவாத அந்தணர்கள் திருஏரகத்தில் எழுந்தருளியுள்ள முருகனை வழிபடுகின்றனர். அவர்கள் தாயின் வழியிலும் தந்தையின் வழியிலுமாக 2 கோத்திரத் தொடர்புடையவர்கள். இவ்வாறு பல்வேறு அந்தணர்கள் விளங்குகிறார்கள். நல்ல இளமை காலமாகிய 48 ஆண்டுகளை பிரம்மச்சரியம் என்னும் தகுதியுடைய நெறியாகிய மாணாக்கர் நிலையிலேயே கழித்தவர்கள். அறம் உரைக்கும் கொள்கையினை உடையவராய் 3 வேள்வி தீயையே தமக்குரிய செல்வமாக பெற்றுள்ள அந்தணர்கள் காலமறிந்து முருகனை துதிக்கிறார்கள். அவர்கள் அணிந்துள்ள பூணல் ஒவ்வொரு புரியிலும் 3 நூலாக முப்புரியாகி 9 நூல் உடையது. முருகனை வழிபட வருதலால் அந்தணர்கள் ஈர ஆடை இடையில் கிடந்து உலரும்படி உடுத்தியிருக்கிறார்கள். உச்சியிலே கைகளை கூப்பியவாறு முருகனை காண வரும் முனிவர்கள் நறுமணமிக்க புது பூக்களை கூப்பிய கைகளில் ஏந்தியபடி முருகனை துதிக்கிறார்கள். முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரத்தை உறக்கச் சொல்லாமல் அசையும் அளவில் பலமுறை உச்சரித்தவாறு வருகின்றனர். இங்கனம் அந்தணர் வழிபட அதனால் பெரிதும் மகிழ்ந்து முருகன் திருஏரகத்தில் எழுந்து அருளியிருத்தலையும் தனக்கு இயல்பாக கொண்டுள்ளான் என நக்கீரர் ஆற்றுப்படுத்தும் வரிகள் இதோ. இருமூன்று எய்திய இயல்பினின் வழாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி 64 இரட்டி இளமை நல்லியாண்டு ஆறினில் கழிப்பிய அறநவில் கொள்கை 3 வகை குறித்த புத்தி செல்வத்து இருபிறப்பாள பொழுதறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலரா காழகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின் நவில பாடி பிறையுறு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத்து உரைதலும் புரியன் அதாகன்று. இத்தலம் கும்பகோணத்திற்கு மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஏர் என்றால் அழகு, அகம் என்றால் வீடு. அழகுமிக்க வீடு ஆகையினால் இது திருவேரகம் எனப் பெற்றது. பஞ்சக்ரோசத்தலங்களில் இதுவும் ஒன்று. இதனை அநாகத ஸ்தலம் என்பர். திருவிடைமருதூர் ஆலய பரிவார தலங்களில் முருகனுக்குரிய தலம் இது. சிலப்பதிகாரம் இதனை புகழுகிறது. இங்குதான் அருணகிரிநாதர் முருகனின் பாத தரிசனத்தை கண்டார். சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் செய்தமையினால் தகப்பன் சாமி ஞானஸ்கந்தன் என போற்றப்படுகிறான். நெல்லி மரமே தலமரம். பல்வேறு அறிஞர்கள் இத்தலத்தை பல நூல்களால் பாடி பரவியுள்ளார்கள். இனி முருகப்பெருமான்
எல்லா மலைகளையும் தனக்கு இருக்கையாக கொண்டிருப்பவன் என நக்கீரர் உரைக்கிறார். மலைநாட்டுக் கடவுள் முருகன். சேயோன் மைவரை உலகிற்கு தலைவன், குறிஞ்சி கிழவன். ஆதலின் குன்றுதோறும் முருகன் எழுந்தருளியுள்ள திறத்தினை நக்கீரர் எடுத்துரைக்கிறார். முருகன் கோவில் பூசாரி வேலன் எனப்படுகிறார். முருகனுக்காக ஒரு தலைமாலையை தொடுக்கிறார். நல்ல மனத்தை உடைய ஜாதிக்காயை பசுங்கொடியின் இடையிடையே வைத்து தொடுக்கப் பெற்றது அம்மாலை. பொருளை பொதிந்து வைக்க தக்க அழகான புட்டிலை போன்ற தக்கோலக் காய்களும் அம்மாலையில் காணப்படுகின்றன. காட்டு மல்லிகை மலர்களாலும் கூவுதாளம் பூக்களாலும் அத்தலைமாலை அமைந்துள்ளது. விருப்பத்தோடு பூசாரி தொடுத்து முருகனுக்காக கையில் ஏந்தியுள்ள மாலையை முருகப்பெருமான் எப்போதும் ஏற்றுக்கொள்ளுகிறார். மலைநாட்டு குறவர்கள் நறுமணமுடைய சந்தனம் பூசிய நிறம் விளங்கும் மார்பினை உடையவர்கள். வேட்டையாடுதல் போன்ற கொடிய தொழில்களை மேற்கொண்டோர், வலிய வல்வினை கொண்டு விலங்குகள் முதலியவற்றை கொல்லும் தன்மையர். மூங்கில் குழாயில் சேமித்து வைத்த முற்றிய தேனாகிய கள்ளின் தெளிவை மலைநாட்டு சிற்றூரில் வாழும் தம் சுற்றத்தாருடன் உண்டு மலைவாணர்கள் மகிழ்கிறார்கள். கள்ளுண்டு கழித்து தொண்டகமென்னும் சிறுபறையின் ஓசைக்கேற்ப குறவை கூத்தாடும் இடத்திற்கு முருகன் தெய்வ உலகப் பெண்களோடு வருகிறார். முருகனை சூழ்ந்து வரும் தெய்வ உலகப் பெண்கள் மலைநாட்டு மகளிரைப் போல ஆடை அணி நலன்களோடு காணப்படுகிறார்கள். விரலால் இதழ்களை கோதியால் மலர்ந்த பூக்கள் கட்டப்பெற்ற தலைமாலைகளை அப்பெண்கள் அணிந்துள்ளனர். வெவ்வேறு வகையான பூக்கள் காம்போடு சேர்த்து கட்டப்பெற்றதால் அமைந்த அம்மாலைகள் பள்ளமான சுனைகளிலே உண்டாகிய மலர்களால் ஆனவை. வண்டுகள் மொய்க்க அத்தலைமாலைகளை இரட்டையாக அமைத்து கூந்தலில் தேவருலகப் பெண்கள் சூட்டியுள்ளனர். கஞ்சா இலைகளாலாகிய பெருமைமிக்க தழையாடையை திருத்தமான மேகலை அணியத்தக்க இடையிலே உடுத்தியிருக்கின்றனர். இலை ஆடையிலே பலவகை பூக்களும் சிவந்த அடிமரத்தினை உடைய வெள்ளிய கடம்ப மலர்களும் வண்டுகள் மொய்க்குமாறு காணப்படுகின்றன. மயில் போன்ற சாயலையும் மடப்பம் பொருந்திய நடையையும் உடைய இத்தகைய தேவர் உலகப் பெண்களுடன் முருகன் குன்றக்குறவை கூத்தாடுமிடத்திற்கு வருகிறான் என்று கூறுகின்ற நக்கீரரின் அற்புதமான வரிகள் இவை. பைங்கொடி நரைக்காய் இடையிடுவு வேலன் அம்பொதி புட்டில் விரையே குளவியோடு வெண்பூதாளம் கொடுத்த கண்ணியன் நறுஞ்சாந்து அணிந்த கேழ்கிளர் மார்பின் கொடுந்தொழில் வல்வீர் தொலைய காணவர் பீடமை விளைந்த தேக்கள் தேரல் குன்றகச் சிறுகுடி இளையுடன் மகிழ்ந்து தொண்டகச் சிறுபறை குறவை அயர பிறல் உழற்பு அவிழ்ந்த தேறுபடு நறுங்கால் உண்டு சுனை பூத்த பண்டு படு கண்ணி இணைத்த கோதை அணைத்த கூந்தல் முடித்த குல்லை இலையுடை நறும்பூ செங்கால் மரா அத்த வாழினர் இடையிடுவு சுருங்குணத் தொடுத்த பெருந்தள் மாத்தழை திருந்துகாள் அல்குல் திளைப்ப உடி மயில் கண்டன்ன மடநடை மகளிரோடு. குன்றுதோறும் எழுந்தருளும் முருகன் சிவந்த மேனியன், சிவப்பாடை உடுத்தியவன், சிவந்த அடிமரத்தை உடைய அசோகினது குளிர்ச்சி உடைய தளிர் அசையும் காதினை உடையவன். அறையில் கச்சினை அணிந்துள்ளான். அவன் கால்களில் வீரக்கடல்கள் விளங்குகின்றன. வெட்சி மலர்களால் ஆகிய தலைமாலையை செவ்வேள் அணிந்துள்ளான். முருகன் குழல், கொம்பு போன்ற பல இசைக்கருவிகளை இசைப்பவன். ஆடு, மயில் இவற்றை வாகனமாக உடையவன். குற்றமற்ற சேவல் குடையை உயர்த்தியவன். நெடிய திருவுருவம் உடையவன். வளையல்கள் அணியப் பெற்ற தோள்களைக் கொண்டவன். யாழும் நரம்பைப் போல இனிமையாகப் பேசும் பெண்கள் கூட்டத்திலே காணப்படுகிறான். சிறிய புள்ளிகளை உடைய நறுமணமும் குளிர்ச்சியும் மென்மையும் உடைய துகில் நிலத்தில் புரளுமாறு இடையில் முருகன் தரித்துள்ளான். இவ்வாறு முருகன் மலைவாணர் குறவை கூத்தாடும் இடத்திற்கு தேவர் உலகப் பெண்களுடன் வருகிறார். மத்தளத்தைப் போல உருவமைந்த பருத்த
பரந்த தன் கைகளோடு பொருந்தத் தழுவி ஏந்தியவாறு மென்மையான தோள்களை உடைய மாண்பினைப் போலும் பல மாதர்களுடன் அவர்களோடு கைகோர்த்து மலைகள் தோறும் முருகன் விளையாடுகிறான். குன்றுகள் தோறும் குறவரோடு கலந்து நின்று விளையாடுதல் முருகனின் நிலை பெற்ற பண்பாகும் என ஆற்றுப்படுத்தும் நக்கீரரின் வரிகள் இவை. செய்யன் சிவந்த ஆடையல் செவ்வரை செயலை தந்தளிர் புயல் வரும் காதினல் கச்சினன் கடலினல் செச்சை கண்ணியல் குழலல் கோட்டன் குறும்பல் இயத்தல் நகரன் மஞ்சையன் புகரில் சேவலம் கொடியல் நெடியல் தொடியணி தோழன் நரம்பார்த்தன்ன இன்புரல் தொகுதியோடு குறும்பொறி கொண்ட நருந்தள் சாயல் மருங்கில் கட்டிய இளன் நேர்வு துகிலினல் குழவுரள் தடக்கையில் இயல ஏந்தி மென்தோள் பல்வினை தழியிற் தலை தந்து குன்றுதோராடலும் நின்றதல் பண்பே குன்றுதோராடலும் நின்றதல் பண்பே அதன்று. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர். இருப்பினும் முருகனின் இந்த 5வது படைவீடாக இன்று கொள்ளப்பெறுவது திருத்தணிகை மலை என்பர். சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ரயில் பாதையில் அரக்கோணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தணியாகும். 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் இது 5வது படைவீடாக சொல்லப்பெற்றது. முருகனிடம் தண்டனை பெற்ற பிரம்மா இங்கு வந்து பூஜித்ததாக வரலாறு கூறும். ஸ்ரீராமரும் இங்கு முருகனை பூஜித்துள்ளார். அப்பர் பெருமான் திருப்புறம்பய திருத்தாண்டகத்தில் இந்த தலத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இங்குதான் வள்ளி திருமணம் நடைபெற்றதாக கூறுவர். 365 படிகளை இம்மலை கொண்டிருக்கிறது. எண்ணற்ற அருளாளர்கள் தணிகை வேலனை பாடி அருள் பெற்றுள்ளனர். இனி முருகன் பழமுதிர் சோலையில் எழுந்தருளியுள்ள திறத்தினை கூறுகிறார். பழமுதிர் சோலை என்பது மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலையாகும். முருகப்பெருமான் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடும் நிறைந்து விளங்குபவன். பார்க்குமிடமெல்லாம் நீக்கமர அவனே நிறைந்துள்ளான். ஆதலின் அவன் எங்கும் இருப்பவன் என முதலில் நக்கீரர் உணர்த்துகிறார். ஊர்தொறும் முருகனுக்காக மக்கள் விழா எடுக்கிறார்கள். சிறிய தினை அரிசியை பூக்களோடு கலந்து படைத்து வைத்து ஆட்டை பலி கொடுக்கின்றனர். கோழிக்கொடியினை உயர்த்தி கட்டியுள்ளனர். விழாவிற்கு உரிய இடத்தை அமைத்து இவ்வாறு ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பு மிகுந்த விழாவினை மக்கள் கொண்டாடுகின்றனர். அங்கெல்லாம் முருகன் நிலை பெற்று விளங்குகிறார். அன்பர்கள் விரும்பி சென்று துதித்து வழிபடும் இடங்களிலும் பூசாரி தெய்வமேறி ஆடும் இடங்களிலும் காடுகளிலும் சோலைகளிலும் ஆற்றின் குறைகளிலும் 6 குளங்களிடத்திலும் வேறு பல இடங்களிலும் புதிய பூக்களை கொண்ட கடம்ப மரங்களிலும் ஊர் பொது இடங்களிலும் தருநிலை பெற்றுள்ள தலங்களிலும் முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளான் என்பதை இந்த அற்புதமான வரிகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவ்வரிகள் இது. சிறுதினை மலரோடு விரையி மறியறுத்து பாரண கொடியோடு பயிர்பட நிறி ஊர் ஊர் கொண்ட சீர்கள் விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலல் தைய பெரியயர்களனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் யாரும் குளனும் வேறு பல்வைவும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை. இனி மனம் ஒன்றி வழிபடின் அங்கு முருகன் தோன்றுவான் என நக்கீரர் விளக்குகிறார். மலை நாட்டில் ஒரு சிற்றூர். அங்கு முருகனின் கோயில் ஒன்று. அக்கோயிலின் வாயிலில் கோழிக்கொடி காணப்படுகிறது. கோவில் தூய்மையாக கழுவப்பெற்று உரிய அலங்காரங்களுடன் திகழ்கிறது. நெய்யோடு வெண்கடுகை கலந்து கோவில் வாயில்படி முதலிய இடங்களில் காவல் சிறக்க குறமகள் ஒருத்தி பூசுகின்றாள். கோயில் பணியை செய்யுங்கால் மந்திரங்களை மெல்ல உரைக்கிறாள். வணக்கத்துடன் செயல்படுகிறாள்.
உரிய இடங்களில் நல்மலர்களை தூவுகிறாள். 2 வெவ்வேறு வண்ணமுடைய ஆடைகளை குறத்தி ஒன்றன் மேல் ஒன்றாக உடுத்திக் கொள்ளுகிறாள். சிவந்த நூலினை முன்கையில் காப்பு நாணாக அணிந்து கொண்டிருக்கிறாள். வெண்மையான பொரியை பலியாக தூவுகிறாள். மிக்க வலிமை கொண்ட பெருங்கால்களை உடைய கொழுத்த ஆட்டுக்கடாயின் இரத்தத்தோடு கலந்த தூய வெள்ளிய அரிசியும் பிற பலி பொருள்களும் பல பிறப்பங்கூடைகளில் முருகன் திருமுன்பு வைக்கப்பட்டுள்ளன. சிறிய பசு மஞ்சளுடன் பல்வாசனைப் பொருள்களை கலந்து அக்கலவையை ஆங்காங்கு குறமகள் தெளிக்கிறாள். நான் கூறிய இடங்களிலும் பிற எல்லா இடங்களிலும் முருகன் இருக்கிறான். ஆயினும் நீ முதலாக எவ்விடத்து முருகப்பெருமானை அணுகி காண நினைந்தாயோ அங்கு செல். மனத்தால் பொருந்தி முகம் மலர விரும்பி முருகனை துதி. கைகுவித்து முருகனை புகழ்ந்து சேயோன் திருவடிகளில் விழுந்து வணங்கிடு என நக்கீரர் தெளிவுபடுத்துகிறார். மேலும் முருகனை துதிக்கும் வழிகூறி புலவரர் நக்கீரர் ஆற்றுப்படுத்துகிறார். உயர்ந்த இமயமலையின் உச்சியில் நீல நிறம் விளங்கும் பசுமையான சுனையில் ஐம்பூதத் தலைவருள் ஒருவராகிய அக்னி தேவன் கையில் ஏற்க பின்னர் கார்த்திகை மாதர் பெற்றுக்கொள்ள 6 திருவுரங்களோடு கூடிய செல்வனே, கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தியாக விற்றிருக்கும் சிவபெருமானின் திருக்குமாரனே, இமவானின் மகளாகிய பார்வதி அன்னையின் மகனே, பகைவர்களுக்கு தப்பாமல் அழிவைத் தருதலில் யமனை போன்றவனே, வெற்றி தரும் வெல்லும் போரை செய்யும் துர்க்கையின் புதல்வனே, அழகிய அணிகளை பூண்டுள்ள பெருமை உடைய பழையவனாகிய சக்தியின் குழந்தையே, தேவரும் வணங்குமாறு வில்லினை கையில் ஏந்திய படைத்தலைவனே, போகசக்திக்குரிய செங்கடம்ப மாலை அணிந்துள்ள மார்பை உடையவனே, எல்லா நூல்களையும் அறியும் பேரறிவு உடையவனே என போற்ற வேண்டும் என்று நம்மை கூறுகிறார் நக்கீரர் அவ்வரிகள். மகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றி வெல் போர் கொற்றவை சிறுவ இளையணி சிறப்பீர் பழையோள் குழவி வானோர் வணங்கு வில்தானை தலைவர். மேலும் முருகனை போற்றுகிறார். போர்க்களத்தில் ஒப்பற்று விளங்குபவனே, போரிட்டு வெல்லும் பெரு வீரனே, அந்தணர்களின் செல்வமே, மெய்ஞானம் பெற்றோர் பேச்சுகளில் நிலை பெற்ற பரம்பொருளே, தெய்வானை வள்ளி ஆகியோர் தம் கணவனே, வலிமைமிக்க ஆண் சிங்கம் போன்றவனே, வேல் சுரப்புற விளங்கும் பரந்த கையுடைய மிகுந்த பெருஞ்செல்வத்தினை வழங்கும் இயல்புடைய செல்வனே, மலையாக நின்ற சூரபன்மனை அழித்த வெற்றி கொண்ட ஆகாயம் அளாவும் பெரிய மலைகளை உடைய குறிஞ்சி நிலத் தலைவனே, எல்லோரும் புகழுதற்குரிய நல்ல சொற்களை கூறி கையாளும் புலவர்களுள் ஆண் சிங்கம் போன்ற தலைமை பெற்றவனே, பெறுதற்கு அருமையான முறையினை உடைய பெருமை மிக்க முக்தி செல்வத்தை வழங்கும் முருகனே, விரும்புமார்க்கு வேண்டியனவற்றை மிகுதியாக அளித்து அவர் தூய்க்குமாறு செய்யும் புகழ் மிகுதியும் கொண்ட பெரியோனே, பாதுகாப்பின்றி வருந்துவோருக்கு அருள் செய்யும் பொன்னணிகளை பூண்டுள்ள செந்நிறமேனி படைத்த பெருமானே, பகைவர் மேல் மீண்டும் போர்களை முடித்து வென்று பகைவரை கொன்ற வலிய மார்பினால் பரிசலர்களை அணைத்து காக்கும் அச்சத்தை விளைவிக்கும் புகழால் உயர்ந்த செவ்வேளே, தேவரும் முனிவரும் அந்தணர்களும் ஆகிய பெரியோரும் துதிக்கும் பெருமைமிக்க முருகன் என்னும் பெயரை உடைய கடவுளே, சூரபன்மாவது குலத்தையே அழித்த மிகுந்த தோள் வலிமை உடையவனே, போரிலே சிறந்து விளங்கும் வீரனே, தலைவனே என முருகனை புகழ்ந்து கூறுமாறு நக்கீரர் வழிப்படுத்துகின்றார். அந்த வரிகள் இவை. மாலை மார்ப நூலரி புலவ செருவில் ஒருவ ஒரு விரல் மள்ள அந்தணர் பெருக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் தேரி வேல் எழு தடக்கை சால்வெறும் செல்வ குன்றம் கொன்ற குன்ற
மலர்புகழ் நல்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபீர் பெரும் பெயர் முருக அசையுனர்க்கு ஆற்றும் இசை பேராள அலந்தோர்க்கு அளிக்கும் பொலம்பூன் சேயை மண்டமர் கடந்தனின் வென்றாடு அகலத்து பரிசிலர் தாங்கும் உருகெழு நெடுவேயள் பெரியோர் ஏத்தும் பெரும்பெயர் இயவுள் சூர்மருங்கு அறுத்த பொய்பின் மதவலி போர்மிகு பொருண புரிசில் எனப்பல யான் அறி அளவையின். இனி பழமுதிர் சோலை எனும் படை வீட்டின் இயல்பினை நக்கீரர் இறுதியாக உரைக்கிறார். பழமுதிர் சோலை மலையில் பல அருவிகள் காணப்படுகின்றன. அவை பல்வேறு துகில் கொடிகளைப் போல வளைந்து அசைந்து தோன்றுகின்றன. அகிலை சுமந்து சந்தன மரத்தை உருட்டியவாறு அருவிகள் பாய்ந்து வேகமாக ஓடி வருகின்றன. பூவுடைய மூங்கிலின் அசையும் கொம்புகள் பூக்களை இழக்குமாறு வேரோடு பறித்து உருட்டி இறங்குகின்றன. ஆகாயத்தை அளாவிய உயர்ந்த மலையில் சூரியனைப் போல தேனீக்கள் அமைந்த குளிர்ந்த மணம் வீசும் தேன் கூடுகளை சிதைத்தும் நல்ல பலவாகிய பலாவின் முற்றிய சுளைகளை அடித்து கொண்டும் ஓடுகின்றன. அருவி நீரிலே சுரபுன்னை மரத்தின் மணமிக்க மலர்கள் உதிர்கின்றன. அருவிகளின் நீரோட்டத்தைக் கண்டு கருங்குரங்குகளோடு பிற குரங்கினங்களும் அஞ்சி நடுங்குகின்றன. புள்ளிகளைக் கொண்ட நெற்றியினை உடைய பெண் யானைகளின் மீது வேகமாக அருவியின் நீர்த்துளிகள் சிதறப்படுகின்றன. பெரிய ஆண் யானையின் முகத்தை உடைய வெள்ளிய தந்தங்களை வாரிக்கொண்டும் நல்ல பொன்னையும் மணியையும் நிறம் வெளிப்படுமாறு கொழித்து கொண்டும் அருவிகள் ஓடுகின்றன என்று பழமுதிர் சோலையின் இயல்புகளை கூறும் நக்கீரரின் வரிகள் இவை. வேறு பல் தூகிலில் நுடங்கி அகில் சுமந்து ஆற முழு முதல் உருட்டி வேரல் பூகுடை அலங்கு சினை புலம்ப பேர் கீண்டு பின்பொரு நெடுவரை பரிதியில் கொடுத்த தழ்தமிழ் அலகிறார் சிதைய நண்பல ஆசினி முதுசுளை கலாப மீமிசை நாக நறுமலர் உதிர ஊகமோடு மாமுக முசுக்கலை பனிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி பெருங்களித்து முத்துடை வான்கோடு தழியே தத்துற்று நன்பொல் மணி நிறம் கிளற அருவியின் ஓட்டத்தால் வாழைகளின் அடிமரங்கள் முறிந்தன. தென்னையின் இளநீர் குலைகள் உதிர்ந்தன. மிளகு கொடிகளின் கரிய காய்களை கொண்ட கொத்துகள் சாய்ந்தன. புள்ளிகளை உடையனவும் மெல்லிய நடை உடையனவும் ஆகிய பல மயில்கள் அஞ்சின. காட்டுக்கோழிகளின் வலிமையான பெட்டைகள் ஓடின. காட்டுப் பன்றிகளும் பெரிய பனைமரத்தின் உள்ளே காணப்படும் புன்மையான சிலாம்பை போன்ற மயிருடைய உடம்பினை கொண்ட வளைந்த அடிகளை உடைய கரடிகளும் பெரிய பாறைகளின் பிளவுகளில் அமைந்த குகைகளிலே சென்று புகுந்து கொண்டன. கடுமையான கொம்புகளை உடைய காட்டுப்பசுவின் நல்ல காளைகள் முழங்கின. இங்கனம் மலையின் உச்சியிலிருந்து இழும் என்னும் ஓசையோடு அருவிகள் இறங்கி வருகின்றன. அருவிகள் இழிதற்கு இடமாகிய பழமுதிர் சோலை மலையின் தலைவனாக முருகப்பெருமான் விளங்குகிறான். 6 படை வீடுகளிடத்திலும் பிற இடங்களிலும் நிலை பெற்றுள்ள முருகனை நீ நாடிச் செல்வாயானால் உன் கருத்து ஈடேறும். உலகிலே ஒப்பற்று விளங்கும் தகுதி உடையவனாக முருகனின் அருள் பெறுவாய் என்னும் பொருள் அமைதி கொண்டு திருமுருகாற்றுப்படை நிறைவு பெற்றுள்ளது. நிறைவான வரிகள் இதோ. வாழை முழு முதல் துவிய தாழை இளநீர் விழுக்குலை புதிர தாக்கி கரிக்கொடி கருந்துணர் சாய பொறிப்புற படநடை மஞ்சை பலவுடன் பெரிய கோடி வயப்படை கிரிய கேழலோடு
போட்டு ஆமா நல் ஏறி சிலைப்ப சேனின்று இழுமென இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே பழமுதிர் சோலை மலை கிழவோனே. ஆறாவது படை வீடாகிய பழமுதிர் சோலை மதுரைக்கு வடகிழக்கே 21 கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூருக்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பல சோலைகளை உடையதாக பழமுதிர் சோலை எனப் பெற்றது. அகத்தியருக்கு முருகன் வள்ளி திருமணக் காட்சியை இத்தலத்தில் தான் தந்தான். வள்ளி தேவயானையுடன் இடைவிடாது அமர்ந்து அருள் செய்கின்ற தலம் இது. இது தேவார வைப்புத் தலமுமாகும். இடபாச்சலம், ரிஷபாத்ரி, இடபகிரி என்னும் பெயர்களும் இதற்கு உண்டு. இங்குள்ள சிலம்பாறு நூப்புர கங்கை மிகவும் சிறப்பானது. மேலும் புண்ணிய சரவணம், இஷ்டசித்தி, பவகரணி முதலிய தீர்த்தங்கள் இங்கு இருப்பதாக சிலப்பதிகாரத்தில் புகழப்படுகின்றன. அரசமரம், நாவல் மரம், வில்வமரம் ஆகியவை தல மரங்களாகும். திருமங்கை ஆழ்வார் சேயோங்கு தன் திருமாலிரும் சோலை உரையும் மாயா என்று பாடுகிறார். இத்தகைய தலத்தை வணங்கி அருள் பெறுமாறு நக்கீரர் ஆற்றுப்படுத்த திருமுருகாற்றுப்படை நிறைவு பெறுகிறது. இந்நூலில் பிற்சேர்க்கையாக 10 வெண்பாக்கள் உள்ளன. இவற்றை பிற்கால புலவர்கள் பாடியதாக கூறுவர். 10வது பாடல் நூற்பயனை கூறும் பாடலாக அமைந்துள்ளது. நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்று படையை கோல நாடோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகல் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தாம் நினைத்த எல்லாம் தரும். நக்கீரர் தாம் உரைத்த நல் முருகாற்று படையை கோல நாடோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகல் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தாம் நினைத்த எல்லாம் தரும். நக்கீரர் உரைத்த திருமுருகாற்றுப்படையை நாம் நாள்தோறும் ஓதினால் முருகன் நம் மனக்கவலை போக்கி நாம் நினைத்தவற்றை அருள்வான் என நூற்பயன் கூறுகிறது. நாமும் இந்த திருமுருகாற்றுப்படையை ஓதி முருகனின் நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 26ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் திருமுருகாற்றுப்படை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.